முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை தமிழ்நாட்டு பெண்களுக்கு வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வைப்பு தொகை உள்ளதாக அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு பெண்களும் அதனால் பலனடைந்திருக்கிறார்கள். இது குறித்து கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்காக காங்கிரஸ் எம்பி திருமதி ஜோதிமணி அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் மேம். காலையிலே தமிழ்நாட்டு பெண்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாருன்னா சொல்லணும். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய மகளிர் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பு மிகுந்த வரவேற்புக்குரியது. ஒரு இன்ப அதிர்ச்சி தான் நீங்க சொல்ற மாதிரி. காலையில 5000 ரூபாய் பெண்களுடைய அக்கௌண்ட்ல ஏறி இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அடுத்து வருங்காலங்கள்ல இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பெண்கள் கையில கொடுக்கப்படுற ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு பைசாவும் மிக கவனமாக பொறுப்போட அவங்க செலவு பண்ணுவாங்க. நம்ம பல முறை மகளிர் உரிமை தொகை வழங்குற ப்ரோக்ராம்ல, சுய உதவி குழு ப்ரோக்ராம்ல கேட்டிருக்கேன். அவங்க எதுக்கு செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டா, நாங்க பிள்ளைங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு, புத்தகம் வாங்க, நோட்டு வாங்க, டியூஷன் அனுப்ப, இல்ல ஏதாவது ஆஸ்பத்திரி கூட்டி போய் இப்படித்தான் சொல்றாங்களே ஒழிய தனக்கு எதையுமே அவங்க வாங்கிக்கிறது இல்ல. நாங்க கூட சொல்லுவது நீங்களும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு பொறுப்போட அவங்க செயல்படுவாங்க. பெண்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு தொகை அப்படிங்கிறது அது ஒரு வீட்டின் நாட்டின் முன்னேற்றத்திற்கு கொடுக்கப்படுற ஒரு தொகை தான். அது மட்டும் இல்லாம மிக நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுறது போல பாஜகவும் அதிமுகவும் நீதிமன்றத்துக்கு சென்று அடுத்த 2 மாதத்துக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்காம நிச்சயமா நிறுத்தியிருப்பாங்க. ஏற்கனவே பாஜக சார்பில் ஒரு வழக்கு வேறொரு மாநிலத்திற்காக போடப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல. அதையெல்லாம் உணர்ந்து முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதன் மூலம் அவருக்கு பாஜக அதிமுகவுடைய சதியை அவர் முறியடிச்சிருக்காங்க. அறிவிச்சுட்டு நம்ம கொடுக்க போயிருந்தா நிச்சயமா கோர்ட்ல போய் தடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப அக்கவுண்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அறிவிப்பை வெளியிடுறதுனால இப்ப அவங்களால எதுவும் செய்ய முடியாது. இந்த அறிவிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான அறிவிப்பா நான் பாக்குறேன். மிக நிச்சயமாக வரவேற்புக்குரியது. தமிழ்நாட்டு பெண்களும் நிச்சயமாக இந்த அறிவிப்பை வரவேற்பார்கள். சகோதரிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தினமாக இன்று விடிந்திருக்கிறது நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.